السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قال النبي صلى الله عليه وسلم: لو علمت أمتي ما في رمضان لتمنى رمضان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. ما لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவு பிசகாது வாழ்ந்து வந்த நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் புனித ரஜபு மற்றும் ஷாபானை முழுமையாக அடைந்து ரமலானுடைய முதல் தராவி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய பரக்கத்தால் நம்முடைய அனைத்தையும் நீக்கி நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. புனிதமான இந்த ரமலானை அதில் அதிகம் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இன்றைய முதல் நாளுடைய தலைப்பு ரமலானுடைய மகத்துவம். இறையருளால் நாம் ஒவ்வொரு ஆண்டும் கேட்டு வருகிற ஒரு விஷயம். மாண்பை நாம் புரிந்திருக்கிறோம். அதனால்தான் இந்த ரமலான் வந்ததும் நமக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, இந்த ரமலான் வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. எத்தனையோ தொழுகையற்றவர்கள் கூட இம்மாதத்தில் இறையருளால் தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்டவர்கள் கூட மாற்றிக்கொண்டு முழுமையாக அல்லாஹ்வுக்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முழுமையாக நோன்பை நோக்க பார்க்க முடிகிறது. எவ்வளவோ மோசமான கஞ்சனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை உதிக்க செய்து தன்னுடைய உறவுகளுக்கோ, தன்னை அண்டி இருப்பவர்களுக்கோ, தன்னை நெருங்கியவர்களுக்கோ, ஏழை எளியவர்களுக்கோ என்று ஏதாவது ஒரு விதத்தில் தான தர்மங்கள் அதிகம் செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாம் மாண்பை, இந்த ரமலானுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொண்டதனுடைய விளைவு. இந்த ரமலானை நாம் மகத்துவத்தை புரிந்திருக்கிறோம், மாண்பை தெரிந்திருக்கிறோம். இந்த ரமலான் நம்மை நேற்று வரை நம்மோடு இருந்தவர்கள் கூட
இன்று நம்மோடு இல்லை என்பது ஒருவேளை நம்முடைய இறுதி ரமலானாக இருக்குமோ என்கிற எண்ணத்தோடு நாம் அமல் செய்ய வேண்டும். நம்முடைய ஆயுளை நீடித்து சுகமான சுபிட்சமான வாழ்க்கையை ரமலானின் பொருட்கள் கத்தல் புரிவானாக. பயப்பட வேணாம். என்ன இருக்கணும், என்னடா ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆரம்பிக்கிறாரு தப்பா நினைச்சுக்காதே. எப்போதும் மௌத்துடைய சிந்தனை இருப்பதுதான் அடையாளம். இந்த சொன்னதனால அடுத்த வருஷத்துக்குள்ள மௌத்தாப்பட போறோமா? அப்படி ஒண்ணும் கிடையாது. யாரும் சொல்லி யாருக்கும் மௌத் என்பது அல்லாஹ் நியமித்த ஒன்று, முடிவு பண்ணிட்டான். என்னைக்குன்றதை முடிவு பண்ணியிருக்கான். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நம்மளுடைய ஒருவேளை இது நம்முடைய இறுதி ரமலானாக இருக்குமோ என்கிற எண்ணம் வந்தாலே இந்த ரமலானை நம்ம உறுப்பு இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் அப்படி எப்படி அட்ஜஸ்ட், அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் விட்டுறக்கூடாது, கரெக்டா ரோபை வச்சிடணும், கரெக்டா எல்லா தொழுகைகளுக்கும் போயிடணும் அப்படின்னு நம்முடைய அடுத்த வருஷத்துக்கு கடத்தக்கூடாது. கடத்தாம இருக்கணும், இந்த வருஷமே அமல் செய்யணும் அப்படின்னா நம்மிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அலிமத் உம்மத்தி மாஃபி ரமலான், இந்த ரமலானில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை என்னுடைய உம்மத் நம்மளை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரிந்து கொண்டால் லதமன்னத் அன் தகூன ஸனத குல்லஹா ரமலான், வருடம் முழுவதும் ரமலான் என்று என் சமூகம் ஆசைப்படும். நம்மளை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய உண்மையான மாண்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ரமலானை மிஸ் பண்ண மாட்டோம். அதனால்தான் ரமலானுடைய இறுதி ஜும்ஆவில் ரமலான் ரமலானை உள்ளே வழி அனுப்புகிறோம் அப்படின்லாம் ரொம்ப உருக்கமாக கண்ணீரோட ரமலான் பிரிகிறத தாங்க. எப்படி ரமலானுடைய ஆரம்பம் ரொம்ப சந்தோஷத்தை தருதோ அது மாதிரி ரமலானுடைய பிரிவு, என்னதான் ரமலான் பிரிஞ்சு புது சட்டை போட்டாலும் கூட, பிரியாணி சாப்பிட்டாலும் கூட ரமலான் போயிடுச்சே அப்படிங்கிற அந்த வருத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அல்லல்லா புனிதமான ரமலான் போயிடுச்சு, இந்த ரமலான்ல ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற நன்மை கிடைச்சது, ஒரு ஃபர்த நிறைவேற்றினா 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய நன்மைகள்லாம் கிடைச்சது. இந்த ரமலான்ல ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர்ல மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஜல்லஷானுக்கு இறங்கி வந்து உங்களிடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்கள் உண்டா என்று கேட்கிறார். என்னிடத்தில் கேட்பவர்கள் யார்? நான் அவர்கள் சொல்கிறார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ரமலானுக்கென்று அன்பு, பிரத்யேகமான ஒரு கருணை அல்லாஹ்வுக்கு உண்டு. அதனால்தான் ரமலானுடைய நரக விடுதலையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அறிவிக்கிறான். யாருக்கு? யார் கன்ஃபார்மா இதுவரைக்கும் நம்ம செஞ்ச அப்படின்னு கன்ஃபார்ம் நரகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரமலானை புனிதமாக நினைச்சு புனிதமாக பரக்கத்தை பெற்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரக விடுதலையை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி. அதனால அவ்வளவு புனிதமான ஒரு மாதம். இந்த மாதம் புனிதமானது, அது நம்மள்கிட்ட வந்துடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். 29 நாளோ இருக்கும், அது முடிஞ்ச உடனே அது பாட்டுல போயிடும், முடிஞ்சு போச்சு. நாம் என்ன செய்யணும்? ரமலானுக்கு உரியவர்களாக நம்மளை தயார்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், இதா காம அஹதுக்கும் இல ஸலாத் ஃபைன்ன ரஹ்மத்த துவாஜிஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகையில நின்றுட்டா, நிற்கும் போது ஃபலா யன்ஸஹில் ஹஸா, அங்க இருக்க கூட பொடி கற்களை நகற்றுறது, விளையாடுறது,
சொல்றது. இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. தொழுகையில நின்று என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. பலா எம்சகில் ஹசா, நீக்கணும்னு நினைக்காதீங்க, மற்ற சிந்தனைகளை தொழுகையில கொண்டு வராதீங்க என்று சொல்லிவிட்டு காரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இத வேணாம்னு சொல்றேன் தெரியுமா? நீங்க தொழுகையில தக்பீர் கட்டி நிற்கும் போது அல்லாஹ்வுடைய அருள் உங்களை முன்னோக்கி வருகிறது. அல்லாஹ்வுடைய அருள் உங்களை முன்னோக்கி வருகிறது. அருள் உங்களை முன்னோக்கி வரும்போது அதை வாங்குறதுக்கு தயாரான சூழ்நிலையில நீங்க இருக்கணுமே தவிர நீங்க உதாசீனமா இருக்கக்கூடாது. சிக்னல் கிடைக்கிற மாதிரிதான் நம்ம பாஷையில சொன்னா, மொபைலுக்கு சிக்னல் கிடைச்சிருது, அந்த சிக்னல் பக்கத்துல உள்ளவனு கிடைக்குது, நம்ம போனு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா சொல்லுங்களேன். சிக்னல் கிடைக்குது, நம்மளும் நிக்கிறோம், பக்கத்துல என்ன மொபைல் வச்சிருக்கிறார், அது ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குதோ, சரி அது வேணா விட்டுருங்க. அவரும் ஜியோ நம்மளும் ஜியோ, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி மொபைலுக்கு நல்ல ஃபுல்லா டவர் கிடைக்குது, நம்ம மொபைலுக்கு டவர் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? நம்ம பேர் செல்போன் கடைக்காரங்க இருக்கீங்க, என்ன பிரச்சனை? சிக்னல் ஃபால்ட்டா மொபைல் ஃபால்ட்டா? மொபைல் ஃபால்ட். மொபைல் ஃபால்ட்டா இருந்தா அந்த மொபைல் ஐபோனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவன் வச்சிருக்கிறது சைனா மொபைல் இல்லாம போச்சோ. முதல்ல டான் டான் கத்தும், இப்பெல்லாம் கத்த மாட்டேங்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பள்ளிவாசல்ல வந்தா முதல்ல ஏலான் செய்வோம், இப்பெல்லாம் அதுக்கு தேவைப்படல. இன்னைக்கு கூட ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு முன்னாடி, அது நமக்கு பெருசா நம்மள டிஸ்டர்ப் பண்ணல. பல முதல்லலாம் அந்த சத்தம் வைக்கணும், இந்த பாட்டு வைக்கணும், அந்த ஆசைலாம் இருக்கு, அதெல்லாம் போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்தும். இப்ப யாரும் எல்லாரும் வச்சுக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. அப்ப ஒரு மொபைல், ஒரு லோ பட்ஜெட் மொபைல் முழுமையாக சிக்னல் கிடைக்குது. ஒருத்தர் ஹை குவாலிட்டி மொபைல் வச்சிருக்கிறார், ஹை குவாலிட்டி மொபைலுக்கு ஃபால்ட் சிக்னல் இல்ல, மொபைல்ல. ரமலான் வந்துருது, ரமலான் ரஹ்மத்தை கொண்டு வருது. ரமலான் நம்மிடத்தில் ரஹ்மத்தை தர தயாரா இருக்கு. ரமலான் நம்முடைய நோய் நொடிகளை, ரமலான் நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்தை தர தயாரா இருக்கு. ஆனா அதை பெறுவதற்கு நான் தயாரா இருக்கிறோமா? ரெடியா? இதுல யார் ஐபோன், யார் சைனா மொபைல், யார் சாம்சங், யார் நோக்கியா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் தரத்துல இருக்கிறேன், என்னுடைய நிலை என்ன, நான் ஹை குவாலிட்டி மொபைலா இருக்கிறேனா இல்ல லோ குவாலிட்டி மொபைலா இருக்கிறேனா இருக்கு. ஆனா அவர் ஹை குவாலிட்டியா இல்ல, அல்லாட்ட. ஒருத்தர் லோ குவாலிட்டி மொபைல் தான் இருக்கு, ஆனா அவர் அல்லாட்ட ஹை, அவருக்கு முழுமையான சிக்னல் கிடைச்சிருது. இவர் ஹை குவாலிட்டியா மொபைல் வச்சிருந்தாலும் கூட சிக்னல் ஒழுங்கா இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் உங்களை முன்னோக்கி வரும்போது, அல்லாஹ்வுடைய அருள் உங்களை அதை பெறுவதற்கு தயாரானவர்களாக இருங்க. குழாயில நல்ல தண்ணி வருது, கீழே வச்சிருக்கிற பக்கெட்லயும் விழுது, ஆனா பக்கெட் ஓட்டையா இருக்கு அப்படின்னா குழாய் என்ன செய்யும்? பாவம், குழாய் பக்கெட்ல ஓட்டை இருக்கு, அவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் கூட இந்த பக்கெட் நிறையவே நிறையாது. எத்தனை மணி நேரம் ஓடினாலும் உள்ள தண்ணி எல்லாம் வேஸ்டா போய்கிட்டே இருக்கும், வெளியில போயிட்டே இருக்குமே தவிர பக்கெட் நிறையவே நிறையாது. ரமலான் முழுக்க முழுக்க ரஹ்மத் வருது, ரஹ்மத் விழுந்துட்டே இருக்குது, ரஹ்மத் சொரிந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இருக்கணும். நம்மள்கிட்ட ஓட்டை இருந்தா எவ்வளவுதான் ரஹ்மத்தை கொண்டு வந்தாலும், ரமலான் கொண்டு வந்தாலும் அது. அப்ப முதல்ல நாம அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம மாத்தணும். அதனால நமக்கு கிடைக்காதோ, ரமலானுடைய ரஹ்மத் கிடைக்காம போயிடுமோ நினைக்க கூடாது.
எப்பவுமே அல்லாஹ்வுடைய அருள் இருந்து அதுக்காக பாவம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ் மன்னிப்பான்ற நம்பிக்கை வேணும். அல்லாஹ் சும்மா விட்டுற மாட்டான். அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்கள் மூணா அல்லாஹ் வகைப்படுத்துறான். 35வது சூறால 32வது ஆயத். சும்மா இபாதினா ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத் ஹுவல் ஃபதுலுல் கபீர். ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அல்லாஹ் மூணு வகையா பிரிக்கிறான். நம்ம எந்த வகை என்பதை நாம முடிவு பண்ணிக்கணும். மூணு வகையா அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று லாலிமுன் லினஃப்ஸி, தீங்கிழைத்துக் கொண்டவர்கள், பாவிகள். அதிகமாக பாவம் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் சரி, அது உரைக்கவே இருக்காது. வருவாரு, தொழுவாரு, தாடி வச்சு எல்லாம் இருக்கும். ஆனா தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பாரு, பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த பிரயோஜனமும் இருக்காது. லாலிமுன் லினஃப்ஸி, இவர் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவர். நடுநிலையாளர்கள் சில பேர் இருப்பாங்க. அப்படின்னா சில பேர்ட்ட சொல்ல மாட்டேன், அவனும் பெரிய சூஃபிலாம் கிடையாது, அவனும் பெரிய அவுலியாலாம் கிடையாது, என்னை பத்தி எனக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில ஏதோ தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், செஞ்சுக்கிறேன். ஆனா பாவத்தை விட்டுலாம் முழுசா தப்பிக்க முடியல. அது பப்பா அது தொழுகையும் எப்பவும் கரெக்டா தொழுவணும்னா நினைக்கிறேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில சும்மா இது வரைக்கும் விடவே இல்லை. ஆனா சுபு வரமாட்டேன், அசர் சில டைம் விட்டுருவேன். அப்படி இப்படித்தான் இருக்குது. ஒமினஹும் முக்தஸித், இவர்கள் நடுநிலையாளர்கள். அப்படின்னா சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க இவங்க பாவிகள் மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க நடுநிலையாளர். இவங்களோட பாவமும் நம்மள அதிகமான பேர் இருப்பதை போல. இன்னொரு குரூப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், அங்க மட்டும் அல்லாஹ் இதை சேர்த்துக்கிட்டான். இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு முந்தியவர்கள், அவங்கள்ட்ட நீங்க பாவத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இருக்கிற பாவத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழு, எவ்வளவு அல்லாஹ் வணங்கணுமோ அவ்வளவு வணங்கி, குர்ஆன மனனம் விட்டு குர்ஆன ஓதி என்னென்ன அமல்கள் செய்யணுமோ அவ்வளவு அமலையும் செஞ்சு அல்லாஹ். இப்படி மூணு பிரிவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித இனத்தையும் பிரிக்கிறான். இந்த மூணு பேர் இருக்கிறாங்கல்ல. இப்ப லாலிமுன் லினஃப்ஸி, முழுக்க முழுக்க பாவி, முழுக்க முழுக்க பாவியா. ஒமினஹும் முக்தஸித், நடுநிலையாளர். நடுநிலையாளருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வேணும், அல்லாஹ் மன்னிச்ச சொர்க்கத்துக்கு போயிடும். சாபிகுன் பில் கைராத், நலவால் முந்தியவர்கள், சொர்க்கவாதி. நரகத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. அவங்க முழுக்க நரகத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்க. அடுத்த செகண்ட்ல இருந்து சொர்க்கம் ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. மௌத்தாய் கிடக்கிற நேரத்துல இருந்து ஒவ்வொன்றும் கபர்ல கொண்டு போய் வச்ச உடனே போது நல்லவர்கள் அனுப்பப்படுவாங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நல்லவங்களா கிடப்பாங்க. கேள்விகளை கேட்கும் போது கஷ்டங்கள் இருக்காது. இவங்கதான் இவங்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அப்பதான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அமலை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. எவ்வளவு அழகான வடிவமைச்சிருக்கா பாருங்களேன். நம்மை சார்ந்த ஒருத்தரை கூட இந்த ரமலான் விட தயாரா இல்லை. நாம ரமலான் நம்மளை விடுறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவு அதனுடைய ஆரம்பம் ரஹ்மத்துன் வௌஸத்துஹும் மினன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை மூணா பிரிக்கிறாங்க. இந்த ரமலானுடைய முதல் 10 அருளுக்குரியது, இரண்டாம் 10 மக்ஃபிரத்துக்குரியது, பாவ மன்னிப்புக்குரியது, மூன்றாவது 10 இத்துக்கும் மினன் நார், நரக விடுதலைக்குரியது. மனுஷனை மூணா பிரிச்சானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று பிரிவினருக்கும் 3 10 ஒதுக்குறாங்க. கைராத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். முக்தஸித் நடுநிலையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு வேணும். நார் என்கிற நரக விடுதலை வேணும். ஆக உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த ரமலான் இருக்கு.
யாரும் இதுல மிஸ் ஆகல, எல்லாத்துக்கும் இது நல்லது கொடுக்க தயாரா இருக்கு. இப்ப நம்மளுடைய வேலை அதை வாங்க, அதை தயாரா இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன். இந்த ரமலானை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, மன் ஸாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன், நம்பிக்கையோடு நோன்பு வைக்கணும். ஒருவேளை நேத்து ஒண்ணு முடிஞ்சிருச்சோ நினைக்கூடாது, இதுதான் ஒண்ணு, நம்பிக்கையோட இருக்கும். பெண்ணானை கொண்டாடணும்னா முதல்ல ஈமான் நம்பிக்கை வேணும். இரண்டாவது வஹ்திஸாபன், நன்மையை எதிர்பார்த்த நிலை. நான் செய்யற இந்த அமல்ல ஓட்ட உடசல் இருக்கும் கண்டிப்பா. அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்ற வரை அல்லாஹ்வையே மார்க்கம் சொல்லுது, ஆனா முடியல. தக்பீர் கட்ட உடனேயோ அல்லது கூப்பம் போதோ அல்லது மொபைல் அடிக்கும் போதோ அல்லது முன்னாடி ஒரு பள்ளி ஓடும் போதோ ஏதோ ஒண்ணு நமக்குன்னு ஒண்ணு தயாரா இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட முன்னாடி இருக்கிற ஒரு பையன் என்ன செய்வான், ருக்குக்கு போகும்போது எல்லா அளவும் தெரியும், சஜிதாக்கு போகும்போது முழுசா தெரியும். எப்படியோ முசீபத்து நம்ம கண்ணை கொண்டு போய் மாத்தி ஏதாவது சலாம் கொடுக்கிற வரை எப்படியாவது அல்லாஹ்வே நினைச்சு நின்றுலாம் நினைப்போம், ஆனாலும் விடாது, ஏதாவது ஒண்ணு வந்துடும். இப்ப நம்முடைய அமல் ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என் அமலை ஏத்துக்குவான் இன்ஷா அல்லாஹ். தூரத்துக்கு போட மாட்டான், அவன் அன்பாளன், ரொம்ப அன்புக்குரியவன். அதனால என்னுடைய அமல்ல குற்றம் இருக்கு, குறைகள் இருக்கு, என்னுடைய அமல்ல சில தவறுகள் இருக்கு, ஆனாலும் ஏத்துக்குவான் என்கிற நம்பிக்கை. இந்த ரெண்டுக்கையும் கொண்டு நாம ஒரு அமல் செஞ்சா முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்பிக்கையும் அந்த என்கிற அந்த எதிர்பார்ப்பும், இந்த ரெண்டையும் கொண்டு நம்முடைய அமல்களை வடிவமைத்தால் நிச்சயமாக நம்மளால முடியும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை, இந்த ரமலானை பொறுத்தவரை இன்னொரு கிஃப்ட் நமக்கு அல்லாஹ். இப்போ 4:50க்கு தான் சகரே முடியுது, 5:30 மணிக்கு தான் சுபுகே, 5:10 மணிக்கு தான் சுபுகு. சாதாரணமா முழிக்கிற மாதிரி முடிச்சா போதும். முதல்ல எல்லாம் அப்படி 3 மணிக்கே முழிப்போம், 4 மணிக்கெல்லாம் சகர் முடிஞ்சிரும், 5 மணிக்கெல்லாம் ஃபஜ்ர் முடிஞ்சிரும், இஷ்ராக்கு 6 மணிக்கே முடிஞ்சிரும். ஆனா இப்ப அப்படி இல்லை, நல்ல சூப்பரான ரமலான் இந்த ரமலான், சாதா சீதா ரமலான்லாம் இல்ல. ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ரமலானுடைய ஆரம்பத்தை ஒற்றுமையாக்கி தந்துடானா அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்படி இல்லாமோ பயந்துருப்போம்ல, அந்த பயம்லாம் இல்லாம எந்த ஜமாத்தும் இல்லாம எல்லா ஜமாத்தும் ஒன்னா இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு பெரிய கிஃப்ட். ஒரே ஒரு அமைப்பு மட்டும் மாறி போய் பரவாயில்ல விடுங்க, போனா போது வந்துடும் அடுத்த வருஷம். அது எந்த அமைப்புலாம் கேட்கக்கூடாது, சரியா? போனா போயிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே நோம்பு வச்சிருச்சான், பரவாயில்ல வச்சுட்டு போகுது. ஆனாலும் அது அல்ல, அதை விட்டுட்டு மற்றபடி எல்லா அமைப்பும் ஒன்னா சேர்ந்து ஒன்னு சந்தோஷம். இந்த ரமலான் நமக்கு கிடைச்சிருக்கா, நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது ரொம்ப அதிகாலையில நம்மளை சாதாரணமான நேரத்துல எப்பவும் சுபுக்கு எந்திரிக்க நேரத்தை எந்திரிச்சாலே இப்ப சஹருக்கு எந்திரிச்சுதாயிடும். அந்த அளவுக்கு ஒரு வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இத நாம அதிகமாக சரியாக பயன்படுத்தும். அதுக்கு நம்மள்ட்ட ஒரு டைம் டேபிள் இருக்கணும். நம்ம கரெக்டா பெறணும் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு டைம் டேபிள் வேணும். ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாத்திக்கலாம், வசதிப்படி அமைச்சுக்கலாம். ஆனா சகர உங்க இஷ்டத்துக்கு அமைச்சிக்க கூடாது. 4:50 முடிச்சிடணும். இல்ல இல்ல எனக்கு நமக்கு அது ஒத்து வரல, கொஞ்சம் ஒரு 5:10 வரைக்கும் வச்சுக்கலாம், 5:30 வரைக்கும் அப்படி வைக்க முடியாது. மற்ற விஷயங்கள் ஒருத்தருக்கு என்ன தோதுவோ அது மாதிரி அமைச்சுக்கலாம். உதாரணமா அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் பொறுத்தவரை ஏன்னா சாப்பாடு சுட வைக்கணும், சால்னா சுட வைக்கணும்,
உண்மையிலே அவங்களுக்கு தான் அதிகமான நன்மை. ஆம்பளைங்களுக்கு கிடைக்கிற நோம்பு கிடைக்கிற அதிகமான நன்மை கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் கூட நோம்பு துறக்கிற நேரத்துல உட்கார்ந்து துவா செய்யறதுக்கு டைம் கிடைக்கும். பாவம் அவங்களுக்கு வடை போடுறதுக்கு டைம் முடியறதுக்குள்ள அங்க பாக சொல்லிடுவாங்க. நம்ம வடை சாப்பிட்டுட்டு இருப்போம், அது வரைக்கும் அவங்க பேரிச்சம்பழம் கூட வாயில வச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டம் அந்த ஜீவன்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஆண்களை பொறுத்தவரை நம்முடைய சகருடைய நேரம் முடியுதுன்னா ஒரு 3:45 சராசரியா 3:45 எந்திரிச்சா போதுமானது. வேலைக்கு பாத்ரூம் போயிட்டு வர்றது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கீங்க, 3:55 வந்துருவோமா. அதுக்கு பிறகு தஹஜ்ஜுத் 16 ரக்காத்து எவ்வளவு வேணாலும் தொழுவலாம். தஹஜ்ஜுத்ல அதிகத்துக்கு அளவே கிடையாது. கம்மியா குறைஞ்சது 4 ரக்காத் இருப்பது முக்தஸிர் நடுநிலை. அப்ப 2ன்னு சுருக்கிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுக்காக ஒரு 4 ரக்காத்து தொழுகிறது. திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா முடிச்சிட்டோம், 2 ரக்காத் முடிச்சுட்டு வந்து சஹர் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு 4 ரக்காத்து உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்ம கரெக்டா அமைச்சுக்கிறது என்னன்னா குறைஞ்சது 4 ரக்காத் வராது. 3 மணிக்கு திடீர்னு முழிப்பு வரும். முழிப்பு வர்றதோட தொலைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ என்னதான் உருண்டு படுத்தாலும் ஏசி அப்படி வராம போயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு நினைச்சிடணும். 3 மணிக்கு சந்தோஷம். அப்ப அன்னைக்கு நமக்கு 8 ரக்காத் தொழுவலாம், 12 ரக்காத் தொழுவலாம், 20 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுவலாம். நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்ப தஹஜ்ஜுடைய வாய்ப்பு மிஸ் பண்ணாம ஒரு 3:55 நம்ம ஆரம்பிச்சா கூட உள்ள தஹஜ்ஜுத் ஒரு 4 ரக்காத்தை முடிச்சு நம்முடைய தேவைகள்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு அமைதியான நேரம், ரொம்ப நிம்மதியா இருக்கு நேரம், அல்லாஹ்வுடைய முன்னோக்கக்கூடிய நேரம். அழகா அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், நம்முடைய தேவைகள் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். 4:15 to 4:30 1/2 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடுவோம். ஆகாதுல்ல, ஆகாது. இஃப்தாருக்கு வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவை. சஹருக்கு அவ்வளவு தேவைப்படுறது இல்லை, ரொம்ப குறைச்சிட்டாங்க. சகர் சாப்பிடுறதே இல்லை 2 பேர். நான்லாம் நைட்டு பால் குடிச்சிட்டு படுக்கிறேன், அதோட சரி. காலையில் சகருக்கு முடிச்சா ஒரே ஒரு அப்படி இருக்காதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகருடைய உணவில் பரக்கத்து இருக்கிறது. பரக்கத்துனா நன்மையை சாப்பிடாமையே விட்டுறாதீங்க. இஷாவுக்கு அதுதான் சஹாபாக்கள் முதல்ல செஞ்சாங்க. முதல்ல இஷாவுக்கு தனியா எழுதி சாப்பிடுறதே கிடையாது, நேர ஃபஜ்ர் தான். முதல்லலாம் நீங்க பாத்திருக்கீங்களா, தொழுகை முடிஞ்ச உடனே நியத் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பவே நோம்பா, அதுக்கப்புறம் ஒண்ணும் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஒருவேளை அப்படியே அந்த நியத்தே சகர் முடிஞ்சு போயிடும். அப்படியும் அவசியம் இல்லை. காலையில 9 மணிக்கு முடிச்சா கூட நியத்து வச்சுக்கலாம். சாப்பிடதான் கூடாது. சகர்ல இருந்து சாப்பிடாம இருந்துட்டாலே போதும், நியத்தை மாத்தி வச்சு பிரச்சனை. அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் தூங்கிட? அப்படி என்னைக்காச்சும் நடக்கிறது வேற. ஆனா சில பேரு அதையே பழக்கமா வச்சுக்கிறது. அதையே கடைசி டைம் 4:50 முடிய எந்திக்கிறதே 4:30 தான். இவர் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள 4:45 ஆயிடும். அப்புறம் அந்த 5 நிமிஷத்துல எதையாவது இன்னும் சில பேர் சட்டம் சொல்லுவாங்க. இப்ப சட்டம் சொல்றதுக்கு ஆலிம் சாவா இருக்கணும்லாம் தேவையில்லை. அந்த கண்டம்லாம் சட்டம் சொல்லணும், எவன் வேணாலும் சட்டம் சொல்லணும். சட்டம் சொல்லணும். பாங் சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாங் சொல்ற அவர் பாங் சொல்றாரு. யார்? மோதினார். பாங் சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க? அவர் பாங்க நினைச்சு நம்ம சாப்பிட்டா நம்ம அந்த காலத்திலே இருக்கோம், நம்ம கலிகாலத்துல இருக்கிறோமா? நம்மளோட டைமிங் இல்லையா? ரொம்ப மைனூட்டா கவனிக்கக்கூடிய நொடிப்பொழுது அளவோட மிஸ் ஆகாத அளவுக்கு இப்பவும் நாம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாங்கு சொன்னா தான் முடிப்பேன்னு இல்லை. நமக்கு கிளாக் இருக்கு, வயசு இருக்கு, நம்மளுடைய டைமிங்க முடிச்சிடணும். முடிஞ்ச அளவு சீக்கிரமா 4:50 முடியுதா, 4:45 பினிஷ் பண்ணிடணும். சில பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க. கடைசி நேரத்துல கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வாய்க்கு பிடிச்சு குடிக்கணுமா, குடிச்சாதான் சஹரா. சில வீட்டுல அப்படி நடக்குது. கடைசி வரைக்கும் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, 4:30 சஹரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா
அந்த 4:45 வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் சகர் முடிய போது வாய்க்கு பிடிச்சுக்கோ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன சொன்னா, தண்ணி குடிச்சுக்கோ. உடனே தண்ணி எடுத்து வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாதான், இந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் நான் சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் தாங்க போகுது. 4:30 மணி வரைக்கும் சாப்பாடுலாம் தாங்க போறது இல்ல, இந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் தாங்க போகுது. இப்படி எல்லாம் இல்ல, நாமளா இதை அப்படி இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவன் ஆசைக்கு அப்படி இருக்கும், அவனுக்கு தோணும், இல்ல இந்த தண்ணி தான் நம்மள பாதுகாக்க போகுதுன்னு நினைப்பான். நமக்கு அப்படியா? 4:30 முடியுதா, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டு 4:30 பின்னாடி நல்ல சாதாரணமா 4:50 முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, 5:30 தான் தொழுகை, 40 நிமிஷம் இருக்கு. நம்மளுடைய சகர் நேரம் முடிஞ்சதுல இருந்து 1/2 மணி நேரம் இருக்கும். சகர் முடிஞ்சதுல இருந்து 1/2 மணி நேரம் சுபுடைய நேரத்துக்கு இருக்கு. இந்த 40 நிமிஷம் 50 நிமிஷத்துல நம்ம சொல்றது சகருடைய நேரம் பரக்கத்தானது. சாப்பாட்டை பார்த்து சாப்பிடுங்க, டிவியை பார்த்து சாப்பிடாதீங்க. வளப்பை படுத்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய அஜர்த்து அதுல பேசினாலும் சரி, எவ்வளவு நல்ல கருத்தை பேசினாலும் சரி, தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு சொல்லி சாப்பிடுங்க. இடையில அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கீங்க, முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இது மாதிரி திக்ரை அதிகப்படுத்துங்க, சஹர் பரக்கத்தா அமையும். சஹருடைய நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பொன்னான வாய்ப்பு. இது இடையில நம்ம தூங்கி ஃபஜ்ரும் சேர்ந்து போயிடும். அது மட்டும் நினைக்க கூடாது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே பாங்க் சொல்ல போறாங்க, அதுக்கப்புறம் தானே என்ன இக்காமத் சொல்ல போறாங்க. ஆனா 1/2 மணி நேரம் 40 நிமிஷம், நானா 10 நிமிஷத்துல படுத்து எரிச்சிருவேன். சைத்தா ஒரே அடியா போட்டு ஒரே முக்கால் அமைச்சிருவான். நம்ம திடீர்னு எந்திரிக்க பார்க்கும்போது 9 மணி ஆயிடும். நம்ம இதெல்லாம் விட ரொம்ப ரமலான்லயாவது 5 வேளை தொழுக இமாம் ஜமாஅத்தோட தொழணும் முடிவு பண்ணிக்கணும். மட்டும்தான் ரமலான் நமக்கு முழுசா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். முதல்ல 5 வேளை தொழுகைய இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடாது, இமாம் ஜமாஅத்தோட சேர்ந்து தொழணும்னு முடிவு பண்ணணும். அதுலயும் நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சில சமயம் சீக்கிரம் ஓடி போயிடுவோம், பெண் சுண்ணத்து கிடைக்காது. இப்ப அப்படிலாம் இருக்க கூடாது. ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினா, ஒரு ஃபர்த நிறைவேற்றினா, எந்த தொழுகையாக இருந்தாலும் எல்லா தொழுகைகள்லையும் எந்தெந்த தொழுகைகள்ல முன்சுண்ணத்து இருக்கோ அதனுடைய முன்சுண்ணத்துகள் தொழுவணும். அதனுடைய ஃபர்துல இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுவணும். இப்ப சுபுகுல நமக்கு 40 நிமிஷம் கிடைக்குதுல்ல, 40 நிமிஷத்துக்கு பாங்கு சொன்ன உடனே வந்தா சுண்ணத்தை தொழுதணும். ஃபர்ஸ்ட் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டா ஏதாவது தஸ்பீஹாத்துகள் நமக்கு தெரிஞ்சது, அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், என்ன சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், அத ஒரு 33 தடவையோ 100 தடவையோ ஓதிக்கிட்டு இருக்கணும் பாங்கு சொல்ற வரைக்கும். பாங்கு சொன்ன உடனே எலிசிரன்ற தாராளமா 1/4 மணி நேரம் இருக்கும். அந்த 1/4 மணி நேரத்துல குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க பிஸ்மில்லாஹ் குர்ஆன் தூக்கிட்டு உட்கார்ந்தா, சாதாரணமா ஒரு ஹாஃபில் குர்ஆன் சொல்லுவாங்க, கடைசியில ஆயத்து முடிகிற மாதிரி சில குர்ஆன்கள் இருக்கு. 20 பக்கத்துல ஒரு ஜுஸு முடிஞ்சிடும், 20 பக்கத்துக்கு ஒரு ஜுஸு முடிஞ்சிடும். மொத்தம் 30 ஜுஸு இருக்கா, 4 பேஜ் 4 பக்கம். சுபுல 4 பக்கம், லுஹர்ல 4 பக்கம், இப்படி பக்கம் ஓதுனா ஒரு நாள்ல ஒரு ஜுஸு முடிஞ்சிடும். 30 நாள்ல 30 ஜுஸு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியா முடிக்க முடியும். இதை தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு டைம் பரக்கத்தா இருக்கு. ரொம்ப நேரம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இங்க எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதும். இப்ப குர்ஆன் திலாவத்துல இருப்போம். குர்ஆன் முடிஞ்ச பிறகு சுபுக இமாம் ஜமாத் பிறகு ஹதீஸ் வாசிக்கப்படும், ஹதீஸை கேட்போம். ஹதீஸுக்கு பின்னாடி வளமையா நம்முடைய பள்ளியில யாசீன் ஓதுவோம். யாசீனை ஓதி முடிச்ச பிறகு நேரம் 6:44 6:45 வச்சுக்கீங்க. 5:30 தான் ஃபஜ்ர் ஆரம்பிக்க போறோம். அப்புறம் ஹதீஸ் யாசீன் 5:50 கிட்டத்தட்ட
6 நெருங்கிடும். இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ண. காலையில 3 மணிக்கே முடிச்சாச்சு, அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சா வீட்டுக்கு போங்க. நீங்க கடைக்கு போகணும், பேப்பர் வாங்கணும், பால் பாக்கெட் வாங்கணும், அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். வாக்கிங் போறதா இருந்தா கொஞ்ச நேரம் வாக்கிங் போவீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்புறம் பாத்ரூம் போய் ஒதுக்கிட்டு படுக்க ஒரு 6:45 ஆயிடுச்சுன்னா இங்கேயே உட்காந்துதான் பெஸ்ட். இல்லைன்னா என்னைக்குதான் வாழ்க்கையில தொழுவ போறோம்? இப்பெல்லாம் ஒரு தொழுகை இருக்குதுன்னாலும் தெரியணும்ல. இந்த ரமலான் அவ்வளவு அழகான வாய்ப்பு தந்திருக்குல்ல. 6:45 இஷ்ராக்கு தொழுது தவிர 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா? 7 மணிக்கு அல்லாஹும்ம பிஸ்மிக்கா அமூது வஅஹ்யா அப்படின்னு பேசாம பெட்ல படுத்து. இப்ப காலையில எந்திரிச்சு எதுவுமே வேலை இல்லை, பல் விளக்குற வேலை கூட இல்லை. ஆல்ரெடி முன்னாடியே பல்லாம் விளக்கி சஹர்லாம் செஞ்சாச்சு. இப்ப காலையில குளிக்கணும், கடைக்கு போகணும், அவ்வளவுதானே. அவங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எப்ப நீங்க கடைக்கு போவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு போயிடலாம். 1:30 பாங்கு சொல்ற நேரத்துக்கே பள்ளிவாசலுக்கு வரணும்னு முடிவு பண்ணணும். வந்துட்டா பாங்கு சொன்ன உடனே தொழுதுறோம் சொன்ன இடைப்பட்ட நேரத்துல அதிகமா குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு அல்லது ஏதாவது தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், துஆக்கள், நமக்கு என்ன மனக்குமுறல்கள் இருக்கோ அதுக்கு பிறகு நம்முடைய பள்ளியில வளமையாக ரமலான்ல லுஹருக்கு பிறகு ஹிஸ்புல் குர்ஆன், குர்ஆன் என்னதான் ஒழுங்கா இதோட ஓதும், இல்லைன்னா அர்த்தம் மாறிடும். அர்த்தம் மாறினா பாவமா அமைஞ்சிடும். குர்ஆன் ஓதுறது அது வேற பயங்காட்டணும். இப்படி பயங்காட்டும், ஐயோ எதுக்கு வம்பு ஓதிக்கிட்டு பேசாம ஓதாம இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓதுறதுல கொஞ்சம் தப்பு தவறுகள் வரும், அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டு இனி கரெக்டா ஓதணுங்கிறதுக்காக ஹிஸ்புல் குர்ஆன் இருக்கு. ஓத நீங்க முயற்சி சும்மா உட்காருங்க அந்த கிளாஸ்ல. மத்தவங்க ஓதுறாங்கல்ல, ஓதுறத குர்ஆனை விரிச்சு வச்சு எது ஓதுறாங்களோ அதை நீங்க மனசுலயே ஓதுவீங்க. ஓதும் போது உங்களுக்கே தெரியும், ஆக நம்ம இந்த இடத்துல இப்படில ஓதுவோம், இவங்க இப்படில ஓதுறாங்க, அப்ப இப்படி ஓதுறதுதான் சரி போல அப்படின்னாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு. அப்ப குர்ஆன் ஓதுறத மத்தவங்க ஓதட்டும், உங்களுக்கு ஓத விருப்பம் இல்லைன்னா கேட்கவாவது செய்யுங்க. காது கொடுத்து கேள்வி பார்க்கறதுக்கு நன்மை கிடைச்சிரும், ஓதுனதை கேட்கறதுக்கு நன்மை கிடைச்சிரும். நாம அதுல இருந்து கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான. காலையில முழிச்ச உடனே இடையில ஒண்ணு விட்டுட்டேன், நேர கிளம்பி போயிடலாம். ஒரு 9 மணியோ 10 மணியோ, எத்தனை மணிக்கு முழிக்கிறீங்க தொழுவுங்க. அதுக்கு பேர் லுஹாவுடைய தொழுகை. அப்படி ஒரு தொழுகை இருக்கு. இஷ்ராக் தொழுகைங்கிறது சுபுக்கு பின்னாடி தொழுகக்கூடிய தொழுகை. இது லுஹா தொழுகைங்கிறது 10 மணிக்கு மேல தொழுகிற தொழுகை. லுஹருக்கு முன்னாடி சரி. அந்த கடைக்கு போறதுக்கு முன்னாடி குளிச்சு ஃப்ரெஷ் ஆன உடனே முசல்லா விரிச்சு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுடைய விடாதீர்கள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எங்க அது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னா அடிக்கடி சொல்றது இல்லை, எப்போதாவது சொல்றது இருக்குல்ல. இதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்னன்னா, வீட்டிலேயே தொழுகிறது தான். ஃபர்து மட்டும்தான் பள்ளிவாசல் வரணும். பாக்கியம் கிடைக்கணும். வீடை தொழுகக்கூடிய இடமா மாத்தணும். கபுரிஸ்தான் மாதிரி, கபுரிஸ்தான்ல தான் தொழுகையே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஏதாவது தொழுகணும் இல்ல, குறைஞ்சபட்சம் எந்திரிச்சு லுஹாவையாவது தொழுதுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் லுஹருக்காக நம்ம அதுக்கு பிறகு யார் யாருக்கு எப்படி வசதியோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி போடலன்னா அது உருப்படியா இருக்காது. ஆனா உண்மையான சரியான தூக்கம் என்ன தெரியுமா? லுஹருக்கு முன்னாடி தூங்குறது. சுன்னத்தான ஒரு தூக்கம் இருக்கு. லுஹருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், ஒரு 12 to 1, 12 to 12 முன்னாடி தூங்குற தூக்கம் இருக்குல்ல, அது கைலூலா அப்படின்னு அந்த தூக்கத்துக்கு பேரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழமையாக தூங்கி இருக்கிறார். அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு நமக்கு தோணதானே செய்யும். எது தேவையோ அது மட்டும் சொல்லிட்டு போயிருந்தீங்க, தூக்கத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அதுவும் ஒரு சுன்னத்து தானே. சுன்னத் பண்றது மட்டும் சுன்னத்து கட் பண்ணிக்கிறோம், இதுவும் சுன்னத் தானே. ஒரு தூக்கம்ங்கிறது லுஹருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கி எழு
ஒரு சுன்னத் கைலுலா, அந்த தூக்கத்துக்கு பேரு. அப்ப வாய்ப்பு இருந்தா அப்பவும் தூங்கலாம். அப்ப தூங்குனா லுகர் தொழுதவன அழகா ஜம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா உட்காரலாம். இல்ல நம்ம பழகிட்டோம், நம்ம சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி லுகர் தொழுதுட்ட ஒரு தூக்கம் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சாதான் கடையில போய் உட்கார முடியும்னா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நோம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கும், அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம அசருக்கு பிறகு உண்டான மக்ரிப் வரைக்கும் உண்டான நேரத்தை உண்மையான இபாதத்துகள்ல கழிக்க முயற்சி பண்ணணும். குறிப்பிட்ட சமயங்கள்ல வேற எங்கேயாவது வெளியில இருக்கிறீங்க, வெளியில போய் நோம்பு திறக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படுதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பேரிச்சம்பழமோ 2 நம்மளுடைய ஹலாலான காசுல இருந்து வச்சுக்கிங்க. பள்ளிவாசல்ல ஹலாலான தண்ணி இருக்குன்னு நம்புங்க. குறைஞ்சபட்சம் அந்த பேர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கஞ்சியையோ மத்ததையோ சாப்பிடும். எல்லா இடத்துலயும் கண்டிப்பா பரஹேசா ரொம்ப முடியாது இல்லையா? எல்லாரும் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மள நாம தான் பாத்துக்கணும். நம்ம அடுத்தவங்களை போய் குறை சொல்லக்கூடாது. அங்க அப்படி பண்ணிட்டாங்க, யார் என்ன பண்றாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லதுக்கு தான் பண்றாங்க, நல்லது நினைச்சுதான் செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உண்டான கூலியை முழுமையாக கொடுக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் நோம்பு வச்சுட்டு அந்த நோம்பை வீணாக்க முடியுமா? யார் கொடுத்த பேரிச்சு மலம்னு தெரியல, யார் கொடுத்த தண்ணி இதுல வந்ததுன்னு தெரியல. இன்னும் நம்மளுடைய பெண்கள் அப்ப பல இடங்கள்ல சேட்டுக்கார நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி, ஒரு கடைக்காரர் இருக்கான், நகை எடுக்க போறாங்க. நம்ம நகை கடை நம்ம அவர் கூட நோம்பு திறக்க ஏற்பாடு பண்றது இல்லை. ஆனா அவன் நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நோம்பு திறங்க, இங்கேயே பயமா இங்கேயே நோம்பு திறந்துருங்க. வேற ஏதாவது மாடல் பார்த்து வெளியே போயிடும். அப்படியே உள்ளேயே அமைக்கி போட்டாதான் இந்த மாடலை முடிக்க முடியும். ஏதோ நல்ல இடத்துல அவன் அங்க போய் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படிப்பட்ட தொழில் பண்றான், அதுல எவ்வளவு வட்டி வாங்குறான் நமக்கு நல்ல தெரியுது. அவன் என்ன நல்ல தொழில் இவ்வளவு தெரிஞ்சு அங்க போய் கஞ்சி குடிக்கிறான். அங்க போய் தான் நோம்பு திறக்கிறோம். அப்ப நோம்பு திறக்கிற விஷயத்துல ரொம்ப பேணுதலா, ரொம்ப நோம்பு திறந்த பிறகு இஷா தராவிகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாய்ப்பு தந்தான். இன்னைக்கு 1.25 ஜுஸு முழுசு நின்று தொழக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அல்லாஹ்வை கையேந்தி துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இதை போலவே ரமலான் முழுவதும் தருவாயாக. இடையில எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது. நின்று தொழ முடியாம கால் வலி மண்ணங்க அதெல்லாம் வந்துடக்கூடாது. எதுவும் இல்லாம அதே போல ஆரம்பத்துல வரணும், தராவியினுடைய இறுதி வரைக்கும் இருக்கணும். முழு குர்ஆனையும் தொழுகையில முழுசா நம்ம மனப்பாடம் பண்ணல, நமக்கு முழுசா குர்ஆனை நம்மளால ஓத முடியல, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. வருஷத்துல ஒரு தடவை கேட்கிற அதுலயே ஏதாவது காரணத்தை சொல்லி ஏதாவது விஷயத்தை சொல்லி மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன வேலையா இருந்தாலும் சரி 8:30 மணிக்கு மேல முடிச்சுட்டு 8:45 பள்ளிக்கு வந்து இஷா தராவி முடிஞ்ச உடனே உண்டான பயான்கள்ல இருக்கணும். இப்படி வளமைப்படுத்திட்டோம்னு சொன்னா ரமலான முழுமையா அடைஞ்சி பக்கெட் ஓட்டை இல்லாம இருக்கிற தண்ணி முழுசா உள்ள உழுந்து ரமலானுடைய பாக்கியத்தை முழுமையாக அடைந்தவர்களாக மாறணும். இப்ப நான் சொன்ன மாற்றம் செஞ்சீங்க, ஆனா உங்கள்ட்ட ஒரு டைம் டேபிள் இருக்கட்டும். நீங்க ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கீங்க, இந்த டைம்ல நான் இது தொழுவணும், இந்த டைம்ல நான் இது ஓதணும். இந்த ஒரு மாசம் நீங்க வேணா எழுதி வச்சுக்கீங்க. இந்த ஒரு மாசம் நீங்க கரெக்டா என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்து தொழுது மட்டும் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் மீதி வருகிற 11 மாதமோ முடியாது. எப்படி இருந்தாலும் எங்க பழச்ச தொழுகையை விட்டுறக்கூடாதுன்ற அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அந்த பக்குவத்தை இந்த முறையில் நாம் அமைத்துக் கொண்டால் முழுமையாக ரமலானை அடைந்த நல்லவர்களாக மாறலாம். அடைந்து அதில் நல்ல மனிதன் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. இடையில் எந்த விதமான நோய் பாதுகாப்பானாக. இதுவரை இருக்கிற நோய் நொடிகளை ரமலானுடைய பரக்கத்தால் அல்லாஹ் நீக்கி தருவானாக. வியாபாரங்களில் உள்ள கஷ்டங்களை
பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. அதை கொண்டு தான தர்மங்கள் அதிகம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய கைகளை அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலேயும் ஏந்தும் கரங்களாக அல்லாஹ் ஆக்காதிருப்பானாக, கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا ركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار. اللهم بارك لنا في رمضان وتوفقنا بالصيام اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله محمد صلى الله عليه وسلم. صلى الله على يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.